வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு ஈரான் பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட். இந்த போரோடைய 6வது அப்டேட் இது. நேற்று இரவு நடந்த நிகழ்வுகள், இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்து இப்போ நம்ம தொகுத்து வழங்குகிறோம். ட்ரம்ப் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இதில் ஈரானுடைய தலைமையை நாங்கள் தூக்கிட்டோம், ஐஆர்ஜிசியோடைய தலைமையகம் தாக்கப்பட்டிருக்கு, ஈரானுடைய கடற்படை அதில் 9 கப்பல்களை நாங்கள் மூழ்கடிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காரு. பட் இது கிளைம் ட்ரம்ப் சொல்கிறது நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. பட் இருந்தாலும் ஒரு 4-5 கப்பல்கள் போயிருக்கு. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1960களில் ஈரான் வாங்கின கப்பல். அதன் பிறகு அவங்க பெரிய அளவுக்கு கப்பல் படையை கட்டமைக்கல. அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்றது மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன்ஸ். ஸோ கடற்படை வீழ்த்திருப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது. வி குட் டூ த ஷார்ட்டர் வெர்ஷன் ஆர் த லாங்கர் வெர்ஷன். இது நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. ஸோ இந்த போர் உடனடியாக முடியுமா? 4-5 நாட்கள் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஸோ இது எத்தனை நாள் போகும் நிச்சயமாக அறுதிட்டு சொல்ல முடியாது. அதை பற்றி ஒரு டீட்டெயில் அப்டேட் நம்ம பேசுவோம். இதை பற்றி இப்போது ஈரானுடைய அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு பேசணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ யார் அந்த அதிகாரிகள் என்ன அப்படின்ற டீட்டெயிலை கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது நீங்கள் தாக்குவீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஐரோப்பிய நாடுகள் விடுமுறை முடிந்து இப்போ அவங்க கொஞ்சம் இதுக்கு வந்திருக்காங்க. யூகே, ஃப்ரான்ஸ் மற்றும் ஜெர்மனி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறதுக்கு தயாராகிறோம் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த நாடு ஒரு வேளை விழுந்தால் இவங்களுடைய அகதிகளுடைய இன்ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஷியாவுடைய மத தலைவரை இவங்க தூக்கியிருக்கிறாங்க. குவைத், ஈராக், ஈரான், பாகிஸ்தான், இந்த பக்கம் எடுத்திங்கன்னா ஜோர்டான், எல்லா நாடுகள்லையுமே ஷியாக்கள் மைனாரிட்டிகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இதோடைய தாக்கம் எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் சொல்லக்கூடியது சவுதி அரேபியா அவங்க ஒரு பதிலடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இன்னொரு நாடு நேரடியாக போரில் இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போது லைவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய டாக்டிக்ஸ், ஈரானுடைய டாக்டிக்ஸை அவங்க பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. போன முறை மாதிரி இல்லாமல் போன முறை நீங்கள் ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்க அப்படின்னா அதாவது சென்ட்ரல் மற்றும் தெற்கு இஸ்ரேல் பகுதிகளில் ஹமாஸ் ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை ஒரே நேரத்தில் ஏவினாங்க. வடக்கு இஸ்ரேல், அதாவது இஸ்ரேல் லெபனான் பார்டரில் ஹிஸ்புல்லாக்கள் ஒரு பெரிய தாக்குதல் நடத்தினாங்க. கிழக்கு இஸ்ரேல், அதாவது கடல் மார்க்கமாக பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு பகுதிகளில் ஹவுத்திகளுடைய மிசைல் தாக்குதல் அப்படின்றது இருந்தது. அதே மாதிரி ஈரான்லேருந்து நூற்றுக்கணக்கான ட்ரோன், இது எல்லாமே ஒரே நேரத்தில் போகும்போது அவங்க அயன் டோம் சிஸ்டம், டேவிட் ஸ்லிங், ஏரோ, இது எல்லாமே ஃபெயில் ஆச்சு. இப்போ தாக்குதல் நடந்து பார்த்தோம். இந்த முறை இவங்க டாக்டிக்ஸை மாற்றிருக்காங்க. ஒரு பர்ஸ்ட், ஒரு வேவ் அப்படின்றது ஒரு அலையில் ஒரு 200க்கும் அதிகமான ட்ரோன்ஸ், 50க்கும் குறைவான பேலஸ்டிக் மிசைல், இதை மிக்ஸ் பண்ணி விடும் பொழுது அடுத்தடுத்து இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, தாக்குதல் கொடுத்துட்டே இருக்காங்க. ஜெருசலேம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் சொல்கிறது இந்த போர் அப்படின்றது எங்களுடைய அப்ஜெக்டிவ் முடியும், நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிற வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூகே இப்போது கியர் ஸ்டாமர் அவர்கள் அமெரிக்காவுடைய கோரிக்கை ஏற்று பிரிட்டிஷ் பேசஸை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு ஃபஸ்ட்டு ஐரோப்பிய நாடு இப்போ உள்ளே வராங்க. இது கிட்டத்தட்ட 2003 நாட்டோ அளவுக்கு ஒருங்கிணைந்து முதல்ல போகாமல் இருந்தாலும் இவங்களுடைய கூட்டாளிகள் வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய யூகே வந்துட்டாங்கன்னா அடுத்தடுத்த நாடுகள் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், நம்ம தனிமைப்படுத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3 வீரர்கள் அமெரிக்க வீரர்கள் வரைக்கும் கொல்லப்பட்டதாக இருக்காங்க. அமெரிக்காவுடைய மிக மிக சென்டிமெண்ட்டான விஷயம் என்னென்னா அவங்க வீரர்கள் பேக் பண்ணப்பட்டு திரும்ப போகிறது, அதாவது அவங்க வீரர்களுடைய சடலங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்ஜிசிக்கும் ஈரானியோட இராணுவத்துக்கும் ஆயுதங்களை கைவிட சொல்லி ட்ரம்ப் கெடு வச்சிருக்காரு. அதே மாதிரி ஆட்சி மாற்றத்தை நான் மக்கள்கிட்ட விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இந்த நேற்று இரவு நடத்த தாக்குதல், அதாவது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய விமானப்படைகள் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான இடங்களில் ஈரானில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. தாக்குதலோடைய வீரியம் ரொம்ப கடுமையாக இருக்குது. அந்த வீடியோஸை 24 மணி நேரமும் என்ன அப்டேட்டுன்றதை நம்ம டீம் உங்களுக்கு வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராமில் தொகுத்து வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆள் பற்றாக்குறை, நேர பற்றாக்குறை இருக்கிறவங்கள அரட்டை எங்களால் அப்டேட் பண்ண முடியல. மறக்காமல் டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈரானில் இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த புது அரசாங்கம் அப்படின்றது
ஒரு கிளியர் கட்டான ஒரு இடத்துல அவங்க வந்து வலிமையாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி ஈரான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய கமாண்ட் ஹெட் குவார்ட்டர், அந்த கட்டளை மற்றும் அந்த மொத்தத்தையும் இயக்கக்கூடிய அந்த ரூம், அதை வந்து ஆஃபீஸை தகர்த்திருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லாருமே கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடந்த ஒரு வருடத்தில் சிறு சிறு குழுக்களாக அவங்களோட இராணுவத்தை பிரித்து அங்கங்கே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒமான் இவங்களுக்காக மீடியேட் பண்ண மத்தியஸ்தம் பண்ண நாடு. இப்போ ஒமானுமே தாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஐஆர்ஜிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கமாண்டர் தவறுதலாக பண்ணிட்டார் அப்படின்ட்டு. ஸோ கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்றது ஒரு இடத்துல வைக்காம பல 100 இடங்கள்ல அவங்க பிரித்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த எல்லா இடத்தையும் போய் அமெரிக்காவால் தாக்க முடியுமானா முடியாது. ரெண்டாவது, அவங்களுடைய அந்த கமாண்ட் சென்டர்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இன்வென்ட்ரி, அதாவது பேலிஸ்டிக் ரக ஏவுகணைகள், இப்போ ஒரு 8 ஏவுகணைகளை ஒரு டியூப்ல போட்டு ஒரு பெரிய வண்டியை மொபிலைஸ் பண்ணும்போது சேட்டலைட் இமேஜரி பிக்கப் பண்ணிடும். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய விமானங்கள் அதில் தாக்குதல் நடத்தும். இப்போ இவங்க பண்ணுறது ஒரே ஒரு வாகனம், ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு டிப்பர் லாரி மாதிரியான வாகனம், அதில் ஒரு ஏவுகணையை பொறுத்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் இருக்குன்றதை பார்க்குறோம். நான் நேற்றே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, கச்சா எண்ணெயோட விலை உயர்வு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பெனட் க்ரூட் அப்படின்றது $82 அளவுக்கு போயிருச்சு. 70லேருந்து 75க்கு வந்து, பிறகு 77க்கு வந்து 82. இது நிச்சயமாக நல்ல செய்தி கிடையாது எல்லாருக்குமே. பட் அட்லீஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் நிச்சயமாக தேர்தல் வரைக்குமாவது இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏற்றாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 விஷயம். ஒன்று, கச்சா எண்ணெயோட வரத்து கம்மியாகிறதுன்றதை விட ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் போகக்கூடிய கப்பல்கள் இன்றைக்கி அவங்க இன்சூரன்ஸ் இல்லாதனால வர தயங்குறாங்க. ஸோ இது கொஞ்ச நாள் கழித்து ஸ்டெபிலைஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது அப்படின்றது அமெரிக்கா தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஹிஸ்புல்லாக்கள் போர் நிறுத்தத்தை இப்போது மீறியிருக்காங்க. ஹிஸ்புல்லாக்கள் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கிரவுண்ட் களத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் இஸ்ரேல் அதிகாரி எனக்கு இதை வந்து தகவல் தெரிவிச்சிருந்தார் காலையில், விடிய காலையில். ஸோ ஹிஸ்புல்லாக்கள் இப்போது ஒரு அவங்கக்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட 1லேருந்து 1.5 லட்சம் ராக்கெட்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பட் அந்த இடத்துல இஸ்ரேலோடைய ஒரு வலிமையை நம்ம பார்க்கணும். அந்த வீடியோ ஒன்று நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம். ஹிஸ்புல்லாக்கள் அனுப்பக்கூடிய 100கணக்கான ராக்கெட்டுகளை இவங்களுடைய லேசர் டோம் சிஸ்டம், அதாவது 100 கிலோவாட் லேசர் பயன்படுத்தி அதை ரொம்ப ஈஸியாக அவங்க சுட்டு வீழ்த்துறாங்க. ஒரு ஷாட்டுக்கு $10 தான், கிட்டத்தட்ட 1800 ரூபாய்க்கும் கம்மியான ஒரு விலையில் அவங்க வந்து ராக்கெட்ஸை, உள்ளே வரக்கூடிய க்ரூட் ராக்கெட்ஸு, ப்ரொஜெக்டைல்ஸை தடுக்க முடியுது. இந்த ஆயுதத்தை தான் இந்தியா இப்போ வாங்குறதுக்கான ஒப்பந்தத்தை போட போகிறாங்க. 100 கிலோவாட் லேசர் பீம் ஆயுதம் இப்போ தான் முதல் முறையாக எஃபெக்டிவாக யுத்த காலத்தில் நம்ம பார்க்க முடியுது. இந்த வெப்பனை நான் ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதலை இவங்க வந்து பெரிய அளவுக்கு போன முறை மாதிரி எடுத்துக்கல. ஹமாஸ் முற்றிலும் முடக்கப்பட்டிருக்காங்க. ஹமாஸ் எங்கேயுமே சீன்லேயே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஈரானியன் ட்ரோன் இப்போது அக்ரோ 3ல இருக்கக்கூடிய, அதாவது சைப்ரஸில் இருக்கக்கூடிய யூகே பேஸை தாக்கியிருக்கிறாங்க. ஸோ ஈரானும் இப்போ அந்த தியேட்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. 7-8 அரபு நாடுகளை தாண்டி இப்போ அமெரிக்காவோட கூட்டாளி நாடுகளுடைய விமான தளங்களையும் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அரபு நாடுகள் அமெரிக்காவோடு சேர்ந்து ஈரானை தாக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ட்ரம்ப்போடைய கணிப்புப்படி 4லேருந்து 5 வாரம், இஸ்ரேல் சொல்கிறது 5 நாட்கள் நாங்கள் விடாமல் பண்ண போகிறோம், 100க்கும் அதிகமான போர் விமானங்கள் விடாமல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அவங்களுடைய அம்யூனிஷன்ஸ் இது வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு ஒத்து பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஹிஸ்புல்லாக்களும் இப்போ கோதால குறிச்சிருக்காங்க. ஸோ இந்த போர் அடுத்த ஒரு 10 நாளைக்கு முடியறதுக்கான சீனே இல்லாமல் தான் இருக்குது. அதே மாதிரி துபாய், அபுதாபி, ரியாத், நான் நேற்றே சொல்லியிருந்தேன் அங்கே தாக்குதல்கள் அதிகமாகும்னு சொல்லிட்டு, ஈரான் அதை கடுமையாக தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஈராக்கையும் கடுமையாக தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஈராக்கில் இருக்கக்கூடிய ஷியா மிலிட்ரி, அங்கே இருக்கக்கூடிய ஷியா மிலிட்டன்ஸ் வந்து அமெரிக்க தூதரகத்தை கையில் எடுக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பை நோக்கி அமெரிக்க தூதரகத்தை நோக்கி போயிருக்காங்க. ஸோ இது வேர்ல்டு முழுக்க இதோட ரெப்பர்கேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. யூஏஇயில் இப்போ கரண்ட்டாக காலை 9:36 படி யூஏஇயில் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இருக்குது. தோஹாவில், கத்தாரில், புஷேர், அவாஷ் சதன் ஈரான், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இஸ்ஃபஹான் சென்ட்ரல் ஈரான். ஈரானுடைய தாக்குதல் இப்போ ஆயில் டேங்கர்ஸ் மேலே இருக்குது. 5வது ஆயில் டேங்கரை வீழ்த்திருக்காங்க. இதோட இம்பேக்ட் தான் இந்த அளவுக்கு கச்சா எண்ணெயோடைய விலை உயர்வை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டிஷோடைய விமானத்தளத்தை முதல் முறையாக கை வச்சிருக்காங்க. இப்போ பிரிட்டன் வெளியில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பிரிட்டனும் கோதால கூச்சாகணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா,
தெஹ்ரானில் கடுமையான தாக்குதல்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பஹ்ரைனில் தாக்குதல் நடந்திருக்கு. டப்ரிஸ் வடமேற்கு ஈரானில் தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ லைவாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். துபாயில் நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக இந்திய நேரப்படி 9:40 ஒரு தாக்குதல் ரிப்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தப்ரிஸ் ஏர்போர்ட் அங்கேயுமே வந்து கம்ப்ளீட்டான ஒரு தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த தாக்குதல் அப்படின்றது தொடர தான் போகுது. இதில் நம்ம வந்து ஒரு இதை எதிர்பார்க்க முடியாது. 2 சைடும் ஒருத்தரை கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. துபாய் மீண்டும் மீண்டும் குறிவைக்கப்படுது. ஸோ துபாயில் இருக்கக்கூடிய மக்கள் தயவுசெய்து கொஞ்சம் சேஃபாக இருங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஜன்னல் பக்கம் அங்கே தூங்குறதோ இல்லை அங்கே வந்து இருக்கிறதோ வேணாம். உங்கள் பெட்ரூம்க்கு இந்த உள் பக்கமாக மாறிக்குங்க. எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை வைக்காதீங்க. உங்களுடைய மிக முக்கியமான ஆவணங்கள் பாஸ்போர்ட், வீசா போன்றதை பேக் பண்ணி தனியாக வைங்க. ஒரு ஃபஸ்ட் எய்டு கிட்ட மெயின்டைன் பண்ணுங்கள். மொபைல் பேட்டரிஸை சார்ஜ் பண்ணி வைங்க. உங்கள் லோக்கல் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இஸ்ரேலும் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ 2 சைடும் ஆல் அவுட்டாக போயிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. இப்போது ஒரு முக்கியமான அனாலிசிஸ்க்கு வருவோம். இப்போ ஈரானோடைய ஸ்ட்ரென்த் இங்கே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு 2 இடத்துல ஒரு பவர் இருக்குது. ஒன்று, சைனாவுடைய ஒரு ப்ரைவேட் சேட்டலைட் நிறுவனம் அமெரிக்காவுடைய கம்ப்ளீட் மிலிட்ரி பேஸ், லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸு, ரன்வே, டெப்போ, பேட்ரியாட் மிசைல்ஸ் எங்கே இருக்குது, நேவல் ஹப்ஸ் எங்கே இருக்குதுன்றத ஓப்பன் வெளித்தளத்தில் போட்டாங்க. இப்போ இது சைனாவுடைய அரசாங்கம் கிளைம் பண்ண மாட்டாங்க. பட் இது நேரடியாக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதான். ஸோ இந்த ஒரு பேட்டிலுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் இடையில் நடக்கக்கூடியதான் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஈரானுடைய மிசைல்ஸில் நம்ம வந்து சில வீடியோஸை பார்க்கும் பொழுது 3 பேட்ரியாட் மிசைல், 2 மிசைலை வந்து ஈரானுடைய அந்த பேலிஸ்டிக் மிசைல் எஸ்கேப் பண்ணுது. பிறகு 3வது மிசைல் வந்து தடுக்குது. பேட்ரியாட்டோட பேக் 2 வேரியன்ட், இது லேட்டஸ்ட் மிசைல். இப்போ இந்த இடத்துல அந்த வீடியோவை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த டெர்மினல் ஃபேஸில் கடைசியாக விழும்போது அது பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கிறாங்க. கடைசி நிமிஷத்தில் இந்த எஸ் மெனுவர் நம்மளோட பிரம்மோஸ் பண்ணும், ஒரு கப்பல் கிட்ட போகும்போது எஸ் வடிவத்தில் ஒரு டேர்ன் அடித்து போகும். ஸோ அந்த மாதிரியான இதை வந்து பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மிசைலோடைய பேர்னிங் அப்படின்றது ரொம்ப இதுவாக இருக்குது, ஸ்லோவாக இருக்குது சில இடங்களில். அதனால தான் அந்த மிசைலோடைய வெடிமருந்து கண்டென்ட் இருந்து கீழே விழும்போது அது துபாய் போன்ற இடங்களில் பற்றி எறியக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஈரானுடைய ஒரு மேசிவான ஒரு சேஞ்ச் மிசைலில். ஏன்னா அந்த மிசைலோட டிப்பில் கோட்டிங்கில் ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுது. ஸோ கிளியர் கட்டாக இப்போது ஒரு ஈரானோட மிசைலுக்கு 3 பேட்ரியாட் மிசைல் போச்சு அப்படின்னா இது வார் ஆஃப் அட்ரிஷனை நோக்கி போகும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒத்து கவனிக்க வேண்டியது எவ்வளோ நாள் எவ்வளோ ஆயுதங்கள் 2 தரப்புலையும் இருக்குது அப்படின்றது தான். இப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆயுதங்கள் எவ்வளோ பேர்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அசீம் அசார் அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டு, ஒரு எக்ஸ்பெனன்ஷியல் வியூ, அதாவது அசீம் அசார் அவர்கள் ஒரு விஷயம் இன்னைக்கு 5 இருக்குன்னா அது எக்ஸ்பெனன்ஷியலாக 500 ஆகுமா 5000 ஆகுமா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு வல்லுனர். அவருடைய ஒரு அனாலிசிஸை நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அசீமோடைய அனாலிசிஸ் படி அப்படி எடுத்திங்கன்னா ஷயீத் ட்ரோனோடைய காஸ்ட் வந்து $35,000. இதை இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய பேட்ரியாட் மிசைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $5 லட்சம் $4 மில்லியன் வரைக்கும் போகுது. ஸோ ஒரு ஷயீத் ட்ரோனை இவங்க வந்து தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு 14 மடங்கு அவங்க செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ 100:1 காஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை தாக்குதல் நடத்துகிறவங்களுடைய ஃபேவரில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ப்ளூம்பர்கோட ஒரு ரிப்போர்ட் படி எடுத்திங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேலுடைய ஸ்டாக் பைல், இப்போ இது எல்லாமே பேட்ரியாட் மிசைல் பேட்டரிஸ் தான் மெயினாக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் லோ எண்ட் ப்ரொஜெக்டைல்ஸுக்கு தனியாக 100 கிலோவாட் லேசர் டோமை யூஸ் பண்ணுறது தெரியுது, அதில் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போது இந்த மாடலை வந்து ஒரு பெர்ப்ளெக்சிட்டி கம்ப்யூட்டர், லேட்டஸ்ட் ஏஐ மற்றும் கிளாட் கோடு வகையாக அவர் இது பண்ணியிருக்காரு. இது வந்து தனிநபர் பண்ணுறது, பயஸ்லாம் கிடையாது, துல்லியமாக ஒரு ஆராய்ச்சி வச்சு அவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஈரானுடைய ஷயீத் ஃப்ளீட் அவங்ககிட்ட எவ்வளோ ட்ரோன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 ஜூன் போருக்கு பிறகு 80,000 1 லட்சம். இப்போ வரைக்கும் அவங்க பயன்படுத்தி இருக்கிறது ஒரு 2000 3000 தான். பேலஸ்டிக் மிசைல் எடுத்திங்கன்னா 1500. இப்போ எத்தனை நாடுகள் அவங்க குறி வைக்கிறாங்க? 5க்கும் அதிகமான நாடுகளை அவங்க குறி வைக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மந்த்லி ப்ரொடக்ஷன், ட்ரோன் ப்ரொடக்ஷன் அப்படின்றது 200 500. பேலஸ்டிக் மிசைல் அப்படின்றது 100.
ஸோ கொயலேஷன் இன்டர்செப்டர்ஸ் இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த இருக்கக்கூடிய கல்ஃப் நாடுகள், யுஏஇ போன்ற எல்லா நாடுகள்கிட்டையுமே அந்த இன்டர்செப்டர்ஸ் இருக்குது. ஆனால் அதை தயாரிக்கிறது அமெரிக்க நிறுவனமான லாக்ஹீட். இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களால உற்பத்தி அவ்வளோ வேகத்தில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ இந்த மேக்ஸை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ மந்த்லி, அதாவது இவங்க கிட்ட இருக்கிறது கிட்டத்தட்ட 1,00,000 ட்ரோன், 1500 பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள். மந்த்லி இவங்களால 200லேருந்து 500 ட்ரோன் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 100 பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இன்டர்செப்டர்ஸ் அமெரிக்காவுடைய ஸ்டாக் பையில் இருக்கிறது ரஃபா பார்த்தீங்கன்னா 5000லேருந்து 8000. மந்த்லி பார்த்தீங்கன்னா 200லேருந்து 300 ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஒரு ட்ரோனோட விலை $20,000லேருந்து $50,000. ஒரு இன்டர்செப்டரோட விலை வந்து $0.5 மில்லியன்லேருந்து $2 மில்லியன். ஸோ இப்போ எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் டீட்டெயிலாக போகிறோம். இப்போ அவங்களுடைய அட்டாக் எந்த அளவுக்கு இருக்குன்றது எந்த தொலைக்காட்சி எதுலையுமே நீங்கள் வந்து இந்த டீட்டெயில் பார்க்க முடியாது. அசார் அவர்கள் கொடுத்துருக்காரு இதை. ஒரு ட்ரோன் ஒரு வேவ்ல, ஒரு அலையில் 500 ட்ரோன், 50லேருந்து 100 பேலஸ்டிக் மிசைல். ஸோ ஒரு நாளைக்கு இந்த 30 நாளில் இந்த மாதிரி ஒரு 10க்கும் அதிகமான வேவ்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க. அப்படின்ற போது ட்ரோனோட இன்டர்செப்ஷன் ரேட் வந்து 85%, மிசைலோட இன்டர்செப்ஷன் ரேட் 80% அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, இவங்களால் இப்போ டிஃபென்ஸ் சைடில் பார்த்தீங்க, அதாவது அமெரிக்கா மற்றும் இவங்களோட கூட்டாளிகள் சைடில் பார்த்தீங்கன்னா 5000 இன்டர்செப்டர்ஸ் இருக்குது. 1.2 இன்டர்செப்டர் ஒரு ட்ரோனுக்கு, 2 இன்டர்செப்டர் ஒரு ஏவுகணைக்கு. அவங்களுடைய ப்ரொடக்ஷன் 200லேருந்து 300. அயன் பீம் சிஸ்டம் ஆக்டிவாக இருக்குது. அயன் பீமோட, ஏன்னா அயன் பீம் அப்படின்றது வெறும் இஸ்ரேலில் மட்டும்தான் இருக்குது, வளைகுடா நாடுகளில் கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு மிஸ்மேட்சாக போகுது. இது ஈரானுடைய ஃபேவரில் போகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அமெரிக்காவுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, ஈரானுடைய அந்த ட்ரோன் கிடங்குகளை தாக்கி அழிக்கணும். அது எல்லாமே அவங்க ஒரு இடத்துல வைக்கல, பிரித்து வச்சுருக்காங்க. நான் கேள்விப்படுற வரைக்கும் வீடுகளில் வச்சுருக்காங்க. 5 ட்ரோனாக பிரித்து வீடுகளில் வச்சுருக்காங்க, கார் பார்க்கிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ ஈரான் ஒரு பெரிய நாடு. இன்னொரு பக்கம் அவங்களுடைய பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளுடைய ஃபேக்ட்ரி, அதை தான் இப்போ மீண்டும் மீண்டும் இஸ்ரேல், அமெரிக்கா குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 கேப்பபிலிட்டி இல்லாமல் நாளைக்கு இது ஒரு, இப்போ அமெரிக்காவுடைய ஒரு பிளிஸ்டர் கேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதலை பார்த்தோம். 2வது நாள் அந்த தாக்குதல் போயிட்டு இருக்கு. மார்ச் 2, 3ஆம் தேதி, இப்போ 3வது நாள் கிட்டத்தட்ட வந்துட்டோமோ. ஸோ இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது, நாளைக்கு இந்த 7-8 அரபு நாடுகள் கிட்ட ட்ரோன்கள் இல்லை, தாக்கிறதுக்கான இன்டர்செப்டர் மிசைல் இல்லை அப்படின்னா லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம் மட்டும்தான் தயாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களால அதிகமாக 300 தான் தயாரிக்க முடியும். இதே ட்ரோன் சிஸ்டத்தை தான், பேட்ரியட் சிஸ்டம் தான் உக்ரைனுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 வாரையும் நம்ம லிங்க் பண்ணி பார்த்தோம்னா, ஈரான் விழுந்துச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்கு இந்த காமிகாசின் ட்ரோன் சொல்லக்கூடிய ஷை ட்ரோனுடைய சப்ளை வந்து கம்மியாயிடும். போன வருடம் மட்டும் கிட்டத்தட்ட 4,00,000 ட்ரோன்ஸ் அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதே வந்து இந்த இடத்துல ஈரானால தாக்கு பிடிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உக்ரைனுக்கு உண்டான அந்த மிசைல் சிஸ்டத்தை இவங்க நினைச்சாலும் கொடுக்க முடியாது. ப்ளஸ் இப்போ இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள்கிட்ட இருக்கக்கூடிய இன்வென்ட்ரி எடுத்து இவங்க கொடுத்தாங்கன்னா அது வந்து எவ்வளோ நாள் போகும் தெரியாது. ஸோ இந்த 28 நாள் அப்படின்றது பிறகு வார் ஆஃப் அட்ரிஷன் போகும். வார் ஆஃப் அட்ரிஷன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அமெரிக்க ராணுவம் வியட்நாம்லையா இருக்கட்டும், 10 வருடம் சண்டை போட்டதாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தான்லையா இருக்கட்டும், அவங்களால ரொம்ப நாள் இது பண்ண முடியாது. போனோம், அடித்தோம், பஞ்ச் கொடுத்தோம், வந்தோம் அப்படின்றதுல அமெரிக்கா வல்லுனர். ஆனால் வார் ஆஃப் அட்ரிஷனில் இது ரொம்ப நாள் தொடர்ந்து போச்சு அப்படின்னா அதில் வந்து இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இடத்துல, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு எக்ஸிட் ரேம்ப் இப்போ கிடைக்கிற மாதிரி தெரியுது. அமெரிக்கா இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு வராங்களா, இல்லை அவங்களுக்கு நமக்கு கண்டிப்பாக நம்மளை விட 100 மடங்கு அவங்ககிட்ட உளவு தகவல் அதிகமாக இருக்கும். ஒருவேளை ஈரானுடைய பேட்டரிஸ் அவங்க கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஈரானில் யார் வேணால் எந்த விமானத்தை வேணால் பறக்க விட முடியும். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சைனாவை நம்பி அவங்க வந்து மோசம் போயிட்டாங்க. சைனாவோட HQ-9 வாங்கி இன்றைக்கி அவங்களோட சுப்ரீம் லீடரையே பள்ளி கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சுச்சுவேஷன். இப்போ யாருக்கிட்ட எவ்வளோ இன்வென்ட்ரி இருக்குன்றத ஓப்பன் சோர்ஸ்லேருந்து எடுத்து நம்ம வந்து பண்ணுறோம். இதில் ஒரு +/- 20-30% அப்படின்றது வேரியேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது சைனாவுடைய கப்பல்கள் இல்லை ஏதாவது போர் விமானங்கள் ஈரானை நோக்கி வருதா, புதுசாக அவங்களோட ஆயுதங்களோ இல்லை மிசைல்ஸ் எடுத்துகிட்டு வருதா அப்படின்றத பார்க்கணும். அப்படி வந்துச்சுன்னா சைனாவுடைய போர் கப்பல்களை தாக்கி அளிக்க கூட அமெரிக்கா தயங்காது. அது இன்னொரு டேஞ்சரஸான சுச்சுவேஷனுக்கு போயிடும். ஸோ இந்த போர் கண்டினியூ ஆக போகுது. இதோடைய வீரியம் அடுத்தடுத்த நாட்களில் குறையும் நான் எதிர்பார்க்குறேன். அடுத்த அப்டேட்டில் மீண்டும் பார்ப்போம். வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலை சந்திச்சு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.